ஹாய் வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிருஸ் வண்டர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா பேபிகார்ன் சில்லி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்கிரீடியன்ட்ஸ்: பேபிகார்ன் 3 packets, lime juice 4 drops, வினிகர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 கப், ஆயில் தேவையான அளவு. முதல்ல மசால் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதுல 4 டிராப்ஸ் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வினிகர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 65 மசாலா 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேபிகார்னை கோட் பண்ண போறோம். பேபிகார்னை பேஸ்ட்ல போட்டு ஜென்டிலா கோட் பண்ணுங்க. இப்போ பத்தலனா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்போ சென்டர்ல சால்ட் போட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ண போறேன். இப்படி மிக்ஸ் பண்ணா சால்ட் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா போட்டா அந்த ட்ரைனஸ்க்கு ஒரே இடத்துல செட்டில் ஆயிடும். இப்போ செப்பரேட் பவுல்ல கார்ன்ஃப்ளவர் 2 கப் எடுத்து அதோட கொஞ்சம் சால்ட் எடுத்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இப்போ கோட்டட் பேபிகார்னை ட்ரை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்ல ரோல் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பர் கிறிஸ்பி அவுட்டர் லேயர் ரெடி. நெக்ஸ்ட் பேபிகார்ன் 5 minutes ரெஸ்ட் எடுக்கட்டும். லிட் போட்டு கவர் பண்ண வேணாம். அதுக்குள்ள கடாயை ஹீட் பண்ணி ஆயில் ஊத்திக்கலாம் வாங்க. ஆயில் சூடான பிறகு பேபிகார்னை பேட்சா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஒண்ணு ஸ்டிக் ஆக கூடாது. பாத்தீங்களா, பேபிகார்ன் உதிரியா வருது. கோல்டன் பிரவுன் அண்ட் கிறிஸ்பியா வந்த பிறகு பிளேட்ல எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தகன்னு கிறிஸ்பி பேபிகார்ன் ரெடி. எனக்கு கிறிஸ்பியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.